உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஐடி துறை குறித்தும் ஐடி துறையில் வேலைவாய்ப்பு குறித்தும் பேசி வருகிறோம். இது பற்றி பேசுவதற்காக ஐடி தொழில்நுட்பத்துறை வல்லுநர் திரு ஸ்ரீ பாலாஜி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார், இந்த நேரத்தில் ஒரு நேர் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேள்வி கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், ஹேமாவதி தேனாம்பேட்டிலிருந்து வணக்கம்மா, உங்க கேள்வியை முன்வைக்கலாம். உங்க சந்தேகத்தை கேட்கலாமா? அவங்க லைனில் ஏதோ பிரச்சனை இருக்குது, மழையும் அதுமா பயங்கர பிரச்சனையாக இருக்குது போல இருக்குது. சார், நம்ம ஏற்கனவே இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை இருக்குது. எங்கே போனாலுமே நீ ஃப்ரெஷர்ஸு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்ன தான் படிச்சிருந்தாலும் நீ ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தப்படுது. ஃப்ரெஷர்னாலே ஒரு 12,000 சம்பளங்கிறது தான் நீங்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. இது ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமைங்க? அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம்னே சொல்லலாம். நம்ம அது வந்து யூஸ்வலாக வந்து சைக்கலாஜிக்கலாக அது பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால வந்து கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேர் ஃப்ரெஷர்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 மந்தில் வந்து ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு டவுட்ஸ் கிளியர் அண்ட் டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு பண்ணுறாங்க. மீனிங் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் எக்ஸ்பீரியன்ஸை விட என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக தான் மோஸ்ட், அதுவும் காலேஜ் முடிச்சு வராங்க இல்லைங்களா, அவங்க ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இட் ஹேஸ் அன் இம்பேக்ட். பட் த திங் இஸ் யூ நீட் டு டியூன் இட் அக்கார்டிங் டு தட் ஒன்லி ஆஸ்பெக்ட். பெரிய கம்பெனிஸ் பார்க்குறது அந்த மெச்சூரிட்டி லெவல், எப்படி கிளைண்ட்டை போய் ஃபேஸ் பண்ணணும், கிளைண்ட் என்ன சொல்கிறாங்க, கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு வேணும்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு 2 வருஷம் டைம் எடுக்குமே தவிர டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெஷருக்கு சொல்கிறதே என்னன்னாக்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் போயிடுங்க. நீங்கள் எந்த டெக்னாலஜி படிக்கிறீங்களோ அதுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு முதல்ல பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட ரெஸ்யூம் சக்ஸஸாக ஃபெயிலியரானு எப்படி தெரியும்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 நாளில் வந்துட்டு அது தெரிகிற மாதிரி நீங்கள் 9 மணிக்கு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணால் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே 5 கால் வந்துடணும். புரியுதுங்களா? அப்படி வரலைன்னா அந்த ரெஸ்யூமை கிழிச்சு போட்டுடுங்க. தட் மீன்ஸ் மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அது அங்கே இல்லை. இதுதான் சிம்பிள் லாஜிக். இந்த ரெஸ்யூம் ஒன்று போட்டுட்டு கொடுத்துட்டு நீங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் பேரண்ட்ஸை சொல்லியும் தப்பு கிடையாது. எவ்வளோ டொனேஷன் கட்டிட்டு பிஇ வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க, செலவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா 6 மாதம் மேலே அவங்களால தாங்க முடியாது. எங்கெல்லாம் போய் என்னாவது பண்ணு சொல்லுறாங்க. புரியுது இல்லைங்களா? அதனால நீங்கள் என்ன லாஜிக் பண்ணுங்கன்னா, ரெஸ்யூம் ஃபாஸ்ட், ஆக்ட் ஃபாஸ்ட். அந்த ரெஸ்யூம் கொடுத்தீங்களா, வாட் இஸ் தட், அன்னைக்கு ஒரு 5 கால் வந்துதா பண்ணுவான் இல்லையா, ரெஸ்யூமில் ஏதோ இருக்குது, அப்ஜெக்டிவ் ஒரு 4 லாங்குவேஜ் மட்டும் தெரியும், டிக்ளரேஷன் ஆல். இந்த ரெஸ்யூம்ஸ் வந்து கட்டுக்கட்டாக எல்லா கம்பெனிஸும் இருக்குது. அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கன்சல்டன்ட்டுக்கு என்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜி அவன் எங்கே திணறிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அந்த டெக்னாலஜியை ஒரு கரெக்டான கன்சல்டன்ட் கிட்ட படிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங்கோ பிராண்டோ ஃப்ரெஷர்ஸ் ஏமாறுறது எதில் இன்றைக்கி ஏமாறுறாங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஏமாறுறதுன்னு சொல்ல முடியாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் ஃப்ரெஷர்ஸ் வந்து விழுறாங்க. நான் பொறுத்த வரைக்கும் பார்த்ததில் உள்ளே போகிறாங்க, அங்கே ஒரு ஏசி ரூம் இருக்குது, கேபின்ஸ் இருக்குது, கவுன்சிலர்ஸ் வந்து நல்லா லைக் இங்கிலீஷில், அது மட்டும் விஷயம் கிடையாது. அங்கே வந்து பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்க, ஓ இதுதான் பிரம்மாண்டம்னு நினச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. ஷேவ் பண்ணாமல் ரப்பர் செருப்பு போட்டுட்டு போனால் கூட ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாங்க முடியும். டெக்னிக்கலி தேவைன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரின்னு வரும்போது இன்றைக்கி டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், என்ன தேவையோ அதை மட்டும் ப்ரொஃபைலில் கொடுத்துடுங்க. அதை நீங்கள் பண்ணீங்கனாலே. ஒரு நேர் இணைந்திருக்காங்க நம்மளோட, திண்டுக்கல்லில் இருந்து லோகேஸ்வரி. வணக்கம்மா, உங்க கேள்வி முன் வைக்கலாம். சொல்லுங்கம்மா. சார், நான் வந்து எம்சி அப்டேட் பண்ணிருக்கேன் 2015 பாஸ் அவுட். சொல்லுங்கம்மா. பட் வந்து ஐடி கம்பெனிஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் வந்து கால் பண்ணிருக்கேன். பட் இப்போ நான் ரெஸ்யூம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கேன் freshers.com சொல்லிட்டு. அப்போ அதுலேருந்து வந்து எனக்கு வந்து ஜாப் வந்துட்டு நீங்கள் ஹுவாய் டெக்னாலஜி பெங்களூரில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் அதோட கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கும் 600 இமெயில் பே பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எப்படி நான் நம்பி அதை 600 பே பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாமா இல்லை ஃபேக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ரெஸ்யூமை. அப்போ இப்போ வந்து ஒரு பணம் கட்ட சொல்லி அது ட்ரைனிங் அட்டன் பண்ண சொல்கிறாங்களாம். அதை நம்பி பண்ணலாமா இல்லைன்னா அது ஏமாற்ற வேலையான்னு? இல்லை, பணம் ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனியுமே தேவைப்பட்டதுன்னு நான் 2 விஷயம். இவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னா பணம் கட்டி ட்ரைனிங் அட்டன் பண்ண சொல்லுங்கள். எந்த ட்ரைனிங் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் இந்த டெக்னாலஜி படிக்கணும், இது எங்கே பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதுல அதில் போகலாம். பணம் கட்டினா வேலை கிடைக்கும்னு சொன்னால் யாருமே வந்து ஜாபுக்காக என்ன பண்ண கேட்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி பணம் கேட்க
மாட்டாங்க. அது வந்து பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். நிச்சயமா இது மூலமா அவங்க வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார் நம்ம வந்து இப்போ ஒரு பிரச்சனை பேசணும், நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இருக்க பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் நல்லா படிக்கிற மாணவர்கள் எவ்வளவோ பேர் வராங்க, அவங்க டாப் ஸ்கோரராக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஒன்று லாங்குவேஜ் பிரச்சனை, இங்கிலீஷ் வந்து இங்கே வந்தாலே வந்து பெரிய கம்பெனி அப்படின்னாலே லாங்குவேஜ் பிரச்சனை, அப்புறம் சிட்டிக்கு வரதுங்கிறது ஒரு பிரச்சனை. அவங்க கிராமத்துலேருந்தே ஐடி வேலைகளில் ஈடுபட முடியுமா? இந்த லாங்குவேஜ் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது பண்ணலாம்? இப்போ நீங்கள் லைக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர்வியூவில் இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாகவே எடுத்துக்கலாம் நாம. ஏன்னா கிராமத்தில் வந்து எவ்வளோ படிச்சிடுறாங்க, லைக் படித்து முடித்த பிறகு இதில் இன்னும் 2 சொசைட்டியில், இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் 2 விஷயம் முக்கியமானது நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதுக்கு யாருமே சொல்யூஷன் தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. என்ன இஷ்யூனா ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எல்லாம் பயப்படுறாங்க. கரெக்டா? ஆன்லைன் வந்தால் பெரிய இடம் வந்துடும், நம்மளது மார்க்கெட் போய்டும், நம்மது மார்க்கெட் போய்டும்ட்டு. இதுக்கு சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன். இது எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தான். இப்போது நம்ம வீடு பக்கத்துலேயே ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெருவில் ஒரு நாடார் கடையோ, செட்டியார் கடையோ, இல்லை முதலியார் கடையோ ஏதோ ஒரு கடை இருக்குது. அந்த மாதிரி கடையில் வந்து அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, பெரிய இடத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸ்லாம் அங்கே போய்டும்ன்றாங்க. அதே ஸ்டூடெண்ட்ஸில் பிஇ, எம்பிஏ, எம்சிஏ படித்த கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ஆப்ஸ், இந்த ஒரு மொபைல் எடுத்து இந்த மொபைலில் ஒரு ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு 10,000, 15,000, 20,000 ரூபாய் தான் கோர்ஸ் வர போகிறது. சரிங்களா? ஃபீஸ். இப்போ அந்த ஆப்ஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டா இது ஒரு சுய தொழில் மாதிரி ஆகிடும். போயிட்டு அந்த கடையில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, சரியா, இந்த மொபைல்ல இருந்தே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, இந்த தெருவில் இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பிஇ, எம்பிஏ, எம்சிஏ படித்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருமா? ஒருத்தர் கிடையாது. அதை விட இன்னொரு கேண்டிடேட் பெட்டராக பண்ணால் அவருக்கு கிடச்சிரும். செகண்ட் திங், இன்னொருத்தர் ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி அவன் 3 கிலோமீட்டர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்னதான் ஆன்லைன் பண்ணாலும் என்ன ஆகும், உங்களுக்கு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணணுமா? இந்த இடத்துல ஒரு மொபைல் ஆப்ஸில் கொடுத்தா. ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குன்னா, இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் டெக்னாலஜிக்குள்ளே போகிறதுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஸ், அப்ளிகேஷன், எஸ்எஸ் ஸ்டோர்ஸ்னு இருக்கா, எஸ்எஸ் ஆப்ஸை வந்து உலகம் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அந்த தெருவில் இருக்கவங்க மட்டும் எஸ்எஸ் ஆப்ஸ் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கடையிலேருந்து இமீடியட்டாக வரப்போகிறது. ஸோ நிச்சயமாக அது மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் ஈடுபடுவாங்க. அதை பற்றி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நேர் இணைந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து முருகேஷ். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன்வைக்கலாம். மேடம், இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன். சார் பேசிகிட்டு இருந்தாங்க, சிஎம்எம்ஐ லெவல் 5 கம்பெனியில் வந்து டிகிரி முடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக டிப்ளமோ கேண்டிடேட் வந்து என்னால் அந்த கம்பெனிஸ்குள்ளே போக முடியுமா மேடம்? என்ன டெக்னாலஜி படிக்கிறாரு அவர்? வந்து ஐடின்னு தான் சொன்னார். ஐடியில் டிப்ளமோ வந்து கம்பெனிஸில் கொஞ்சம் எக்ஸெப்ஷனலாக இருந்தால் எடுத்துக்க சான்ஸ் இருக்குது. பட் ஃபியூச்சர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிகிரி இஸ் அ மஸ்ட் ஆகிடுது. டிப்ளமோ எடுத்து உள்ளே போகலாம். பட் அவர் வந்து லைஃப்பில் ஃப்ளரிஷ் ஆகி அப்ராட் போகணும், எங்கன்னா போகணுன்னா டிகிரின்றது மஸ்ட்டு. ஆனால் முன்ன சொன்ன மாதிரியே பிஏ ஹிஸ்ட்ரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எம்பிஏ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ரெமுனரேஷன், அந்த ஏர்னிங்ஸோட அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். நிச்சயமாக நமக்கு உண்மையாகவே நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நேரமின்மை காரணமாக இன்றைக்கி சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய பேச வேண்டியதும் இருக்குது. இந்த ஒரு விஷயம் தொடர்பாக இன்னும் நிறைய கேள்விகளும் நேயர்களுக்கும் இருந்திருக்கு, நமக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நேரமின்மை இல்லாததுனால நமக்கு இன்னைக்கு ரொம்ப பேச முடியல. எங்களோட அரங்கத்துக்கு வந்து உங்களோட பிஸி ஷெடியூலில் இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை ukeb@ns7.tv என்ற இமெயில் மூலமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் நாளை உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.